Hello students. So today we are going to discuss about important questions for Anna University examination. இதில் வந்து நம்ம யூனிட் வைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து அல்காரிதம் சப்ஜெக்ட்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து இப்போ நான் இங்கே போட்டிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து யூனிட் வைஸ் வந்து நம்ம பார்க்கும்பொழுது ஒரு யூனிட்லையுமே வந்து கம்பல்சரி வந்து நம்ம ஒரு 5 கொஷின்ஸாவது நம்ம படித்தாகணும். ஓகேங்களா? ஏன்னா ஒரு யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 7 to 9 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் மினிமம் கொஷின்ஸையாவது வந்து நம்ம படிச்சுட்டு போனோம். அப்படியே தான் ஏதாவது ஒரு யூனிட்லேருந்து நம்ம படித்தது வராட்டாலும் இன்னொரு யூனிட்டில் நம்ம படித்தது வந்து வரும். சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து ஒரு 50-50 தான். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு யூனிட்லேயுமே கம்பல்சரி 5 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டுடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஸோ யூனிட் 1 டாபிக் வந்து இன்ட்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து பேசிக்காக அல்காரிதமுடைய எல்லா கான்செப்ட்டுமே வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த யூனிட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. அல்காரிதம் அனாலிசிஸ்ன்றது ஒரு பார்ட்டு, சர்ச்சிங் வந்து ஒரு பார்ட்டு, பேட்டர்ன் சர்ச், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சார்ட்டிங். ஓகேவா? ஸோ அல்காரிதம் அனாலிசிஸில் என்னென்ன கொஷின் வரும் அப்படின்னா அசிம்டாட்டிக் நொட்டேஷன்ஸும், அடுத்தது பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஷின் வந்து அதில் நமக்கு வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ரெண்டுமே நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கம்பல்சரி இந்த 2 கொஷினை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து படித்தே ஆகணும். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த ஹைலைட் பண்ண கொஷின்ஸை கம்பல்சரி படிச்சுட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ரவுண்ட் பண்ணியிருப்பேன். கொஷினுடைய நம்பரில் வந்து ரவுண்ட் பண்ணியிருப்பேன். அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 50-50 தான். அது வந்து கேட்கலாம், இல்லை கேட்காமலும் போகலாம். ஸோ அதனால் நீங்கள் ஹைலைட் பண்ண கொஷின்ஸை கம்பல்சரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ரவுண்ட் பண்ண கொஷின்ஸை வந்து ஓரளவுக்காவது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்துட்டு போகணும். ஏன்னா நம்ம ஹைலைட் பண்ண கொஷின்ஸ் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்கறதுக்கு அப்போ வாய்ப்பு இருக்கும். அப்போது அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து விட்டுட்டு வந்துடக்கூடாது. ஸோ அதனால் அது ரிலவெண்ட்டாக நம்ம ஏதாவது கண்டிப்பாக வந்து எழுதி ஆகணும். ஸோ எப்பயுமே எல்லா கொஷின்ஸுமே நம்ம வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாமில் அட்டன் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எந்த கொஷினுமே எனக்கு தெரியல, இது எல்லாமே வந்து நான் விட்டுட்டு வந்தாலும் வந்து ஒரு 3 கொஷின் எழுதுனா நான் வந்து பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்ற நினைப்போட கண்டிப்பாக வந்து நீங்கள் போகாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோன்னா எல்லா கொஷின்ஸுமே கம்பல்சரி வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ அப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தோன்னா அதை 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. சிலபஸ் வந்து யூனிட் 1 4 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அல்காரிதம் அனாலிசிஸ், சர்ச்சிங். இன்னொன்று வந்து 2வது பார்ட்டில் வந்து பார்த்தோன்னா பேட்டர்ன் சர்ச் அண்டு சார்ட்டிங் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து இப்போ நான் ஹைலைட் பண்ணது எல்லாமே வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் கம்பல்சரி இதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அல்காரிதம் அனாலிசிஸில் சிம்டாட்டிக் நொட்டேஷன்ஸும், பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸ் எதுக்காக நம்ம எழுதுவோம் அப்படின்னா லீனியர் சர்ச் இல்லைனா சீக்வென்சுவல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ், ஆவரேஜ் கேஸை அனலைஸ் வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஷின் தான் இது. ஓகே. சிம்டாட்டிக் நொட்டேஷன் அப்படின்னா நீங்கள் என்னென்ன எழுதணும், கண்டிப்பாக ஒரு நொட்டேஷனுக்கான டெஃபினேஷன் எழுதுறீங்க. அடுத்தது ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த கிராஃபை வந்து வரையணும். அடுத்தது எக்ஸாம்பிள், ஒரு நொட்டேஷனுக்குமான எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்கும் ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ரூஃப் வந்து எழுதணும். கடைசியாக எல்லா நொட்டேஷன்ஸ்க்குமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்டாட்டிக் நொட்டேஷன். 2வது கொஸ்டின் எடுத்துட்டோன்னா பெஸ்ட் கேஸ், ஒஸ்ட் கேஸ் அண்ட் ஆவரேஜ் கேஸ் அனாலிசிஸ். ஸோ இது வந்து நம்ம ஏதாவது ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டு அதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து லீனியர் சர்ச் தான் வந்து அனலைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதனால் லீனியர் சர்ச்சுக்கான அல்காரிதம் எழுதி அது வந்து பெஸ்ட் கேஸில் நம்ம வந்து இன்புட் கொடுக்கும்போது எது பெஸ்ட் கேஸ் ஆகும், ஒஸ்ட் கேஸில் வந்து எப்படி வந்து அது ஃபாலோ ஆகுது, எப்படி ஆவரேஜ் கேஸில் வந்து ஃபாலோ ஆகுது, அதோடைய மேத்தமெட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் அதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த 2 கொஷின் கம்பல்சரி படிச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் பார்ட்டில் வந்தோம் அப்படின்னா பேட்டர்ன் சர்ச் அல்காரிதம். ஸோ பேட்டர்ன் சர்ச் அல்காரிதமில் 2 அல்காரிதம் வந்து கேட்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து நேவி ஸ்ட்ரிங் மேட்சிங் அல்காரிதமும், இன்னொன்று வந்து ராபின் கார்ப் அல்காரிதமும் வந்து கேட்டிருக்காங்க. கேஎம்பி அல்காரிதம் இது வரைக்கும் கேட்கல. ஸோ நீங்கள் வந்து அதை வாட் இஸ் வாட் அப்படின்னாவது வந்து படிச்சுட்டு போயிடுங்க. பட் இந்த 2 அல்காரிதம்ஸை வந்து கம்பல்சரி வந்து படிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஒரு அல்காரிதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி அதோடைய டெஃபினேஷன் எழுதுறீங்க. அந்த அல்காரிதம் அந்த கொஷினுக்கான அல்காரிதம், அந்த அல்காரிதம் வந்து நீங்கள் சூடகோடாகவும் எழுதலாம், இல்லை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறது ப்ரொசீஜர் மாதிரியும் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த
அந்த கான்செப்ட்டுக்கான கோடிங் இருக்கும் இல்லையா, சி லாங்குவேஜில் கோடிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். அல்காரிதம் அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக வந்து எழுதி தான் ஆகணும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக வந்து அல்காரிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சூடோகோட் எழுதுன்னு கேட்டிருக்காங்க, ப்ரொசீஜர் எழுதுன்னு கேட்டிருக்காங்கன்னா கம்பல்சரி அதுக்கான ஆன்சரை தான் வந்து நம்ம பண்ணி ஆகணும். அதனால் இந்த சப்ஜெக்டே வந்து உங்களுக்கு அல்காரிதம் தான். ஓகேவா? ஸோ சப்ஜெக்ட் நேமே அல்காரிதம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லா டாபிக்ஸுமே கம்பல்சரி அல்காரிதம் வந்து படிக்கணும். ஸோ அந்த சூடோகோடு ப்ரோக்ராமு இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவன் நீங்கள் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் தியரிட்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அல்காரிதம் அப்படின்னு போட்டாவது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதை விட்டுட்டு வந்துடக்கூடாது. விட்டுட்டு வராமல் அது ரிலவெண்ட்டாக நம்ம வந்து அதை ஒரு தியரிட்டிக்கலாக வந்து எழுதினா கூட ஏதோ சம் மார்க் வந்து நம்ம கெயின் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம வந்து அல்காரிதம்னு கேட்டாங்க அப்படின்னா விட்டுட்டு வந்துடாதீங்க. ஓகே. ஸோ அப்போது எல்லா அல்காரிதமுக்குமே வந்து டெஃபினேஷன் எழுதணும், அதோடைய அல்காரிதம் எழுதணும். அடுத்தது எல்லா அல்காரிதமுக்குமே வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் கடைசியாக வந்து என்ன பண்ணணும், அந்த பர்டிகுலர் டாப்பிக்குடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அதை வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த எல்லாத்துக்குமே வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து கடைசியாக வந்து நீங்கள் வந்து எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி 2 மார்க்கில் அது ரெலவெண்ட்டாக டைம் காம்ப்ளெக்சிட்டியோ இல்லை ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியோ ஒரு அல்காரிதம்க்கு கேட்குறாங்கன்னா ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக 2 மார்க் வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் ஒவ்வொரு டாப்பிக்குமான டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை கம்பல்சரி வந்து படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே. ஸோ அடுத்தது வந்து சார்ட்டிங்கில் எடுத்துக்கிட்டோன்னா இன்சர்ஷன் சார்ட் வந்து உங்களுக்கு எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்ட் சியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இன்சர்ஷன் சார்ட்டுடைய டெஃபினேஷன், அல்காரிதம், எக்ஸாம்பிள், அதோடைய டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நான் இந்த ஹைலைட் பண்ணதை தவிர்த்து வேறு என்ன நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா சர்ச்சிங்கில் ஆல்ரெடி நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே படிச்சிருப்பீங்க. லீனியர் சர்ச்சு, பைனரி சர்ச்சு, அதுக்கான கோடிங், அது இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ஸ்டெப்ஸு அதெல்லாமே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதை பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து இதையும் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு சார்ட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஹீப் சார்ட் இது வரைக்கும் கேட்கல, பட் இந்த டைம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீப் சார்ட்டுமே வந்து நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்பீங்க. ஸோ எதெல்லாம் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ அதுக்கு அந்த அளவுக்கு அல்காரிதமில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஒரு சில கொஷின்ஸை தவிர. ஓகேவா? ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் எதெல்லாம் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் படிச்சிக்கோ அது எல்லாமே வந்து இதில் அந்த அளவுக்கு வந்து கேட்கல. ஸோ அப்படின்னும்பொழுது நீங்கள் அதை 2 மார்க்கில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரவுண்டு பண்ணியிருக்கிறத ஓரளவுக்கு வாட் இஸ் வாட் அப்படின்றத படிச்சுட்டு போயிடுங்க. ஹைலைட் பண்ண கொஷினை கம்பல்சரி வந்து படிச்சுட்டு போயிடுங்க. இது வந்து யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து யூனிட் 2உடைய டாபிக் கிராஃப் அல்காரிதம். இதில் வந்து பார்த்தோன்னா கிராஃப் ட்ராவர்சல் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ட் வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீன்னு ஒரு பார்ட் இருக்குது, ஷார்ட்டஸ்ட் பார்ட்டுன்னு ஒரு பார்ட் இருக்குது, நெட்வொர்க் ஃப்ளோ. மொத்தமாக வந்து செகண்ட் யூனிட்டை 4 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த 4 பார்ட்ஸுமே வந்து அதில் 3 பார்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஆல்ரெடி யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் 3 பார்ட்ஸ்லேருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா கிராஃப் ட்ராவர்சல், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். இது டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பட் இதுலேயும் வந்து இந்த கொஷின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லையுமே வந்து கேட்டிருக்காங்க. கிராஃப் ட்ராவர்சலில் பிஎஃப்எஸும் டிஎஃப்எஸும், பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சு, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சு. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக இந்த கொஷினுக்கான டெஃபினேஷன் இந்த 2த்துக்குமே வந்து அல்காரிதம் படிச்சிருங்க. அடுத்தது இந்த பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ்ஸை ஒரு எக்ஸாம்பிளோட நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். கடைசியாக இது 2த்துக்குமான டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை வந்து எழுதிருங்க. ஓகே. இந்த கொஷின் கண்டிப்பாக படிச்சுட்டு போயிடுங்க. கிராஃப் ட்ராவர்சல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது வந்து பார்த்தோன்னா இதில் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ கண்டுபிடிக்கிறது. இதுவும் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சரில் படிச்சிருப்பீங்க, பட் இது வரைக்கும் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் அல்காரிதம் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்கல. பட் அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்கல்ஸ் அல்காரிதம் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. பிரிம்ஸ் அல்காரிதம் கொஞ்சம் டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். கிறிஸ்கல் அல்காரிதம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் வந்து கிறிஸ்கல் அல்காரிதமாக படிச்சிருங்க. எல்லாத்துக்குமே வந்து டெஃபினேஷன், அல்காரிதம், எக்ஸாம்பிள், கடைசியாக வந்து டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ பிரிம்ஸ் அல்காரிதம் தெரிஞ்சதுன்னா படிச்சுட்டு போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற கொஷின்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது தேர்ட் பார்ட் வந்து பார்த்தோன்னா ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதம். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதமில் டிஜிஸ்ட்ராஸ் அல்காரிதம் இருக்கு இல்லையா, இது வந்து 2 கொஷின் பேப்பர்லையுமே கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்தது ஃப்ளாய்டு வார்ஷல் அல்காரிதமும் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட்டஸ்ட் பார்த்துன்னு எடுத்துட்டோன்னா இந்த 2 அல்காரிதம் டிஜிஸ்ட்ராவும் ஃப்ளாய்டு வார்ஷலும் தான் வந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும் யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில். பெல்மன் ஃபோர்ட் அல்காரிதம் கேட்கல, பட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா படிச்சுட்டு போயிடுங்க.
ஓகேவா? ஸோ இது எந்த அல்காரிதம் கேட்டாலும் கண்டிப்பாக அதுக்கான டெஃபினேஷன் எழுதுங்க, அல்காரிதம் வந்து படிச்சிருங்க, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள், கடைசியாக அதுக்கான டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை வந்து எழுதுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 50-50 தான், கேட்கலாம் இல்லை கேட்காமலும் போகலாம். ஸோ நெட்வொர்க் ஃப்ளோ பற்றி இப்போ வந்து படிச்சுட்டு போயிடுங்க, ஃபோர்ட் ஃபல்கர்சன் மெத்தட். ஓகே, ஸோ இதில் ஹைலைட் பண்ணியிருக்கிற கொஷினில் ஓரளவுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டாகவே வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்ட் பி, பார்ட் சியில் என்னென்ன கொஷின் வருது, பார்ட் ஏ வந்து ஃபுல்லாக ஷார்ட்ஸாக வந்து போட்டிருப்பேன். ஸோ அதை போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து யூனிட் 2. ஸோ யூனிட் 2ல் கிராஃப் ட்ராவர்சல், மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயில் வந்து க்ருஸ்கல் அல்காரிதம் படிச்சுக்கோங்க. ஷார்ட்டஸ்ட் பாத் அல்காரிதமில் டிஜிஸ்ட்ராவும் ஃப்ளாய்டு வார்ஷலும் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. நெட்வொர்க் ஃப்ளோ வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ ஃபோர்ட் ஃபல்கர்சனும் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், அதனால் வந்து அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா யூனிட் 3. யூனிட் 3 உடைய டைட்டில் வந்து அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ். ஸோ இந்த யூனிட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க. டிஎன்சி அப்படின்னா டிவைட் அண்ட் கான்குயர் ஸ்ட்ராட்டர்ஜி. ரெண்டாவது பார்ட் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங். மூணாவது பார்ட்டு கிரீடி டெக்னிக். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லையா? மர்ஜ் சார்ட், டிவைட் அண்ட் கான்குயரில் 2 அல்காரிதம் வந்து இருக்கும், மர்ஜ் சார்ட்டும் குவிக் சார்ட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ குவிக் சார்ட்டுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. மர்ஜ் சார்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதை எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான டெஃபினிஷன், அல்காரிதம், எக்ஸாம்பிள், அடுத்தது அதுக்கான டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்தோன்னா மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன், மல்டி ஸ்டேஜ், ஓபிஎஸ்சி இருக்குது. ஸோ இது மூணுத்தில் நமக்கு வந்து 2 டைம் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன் வந்து யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுக்கான டெஃபினேஷன், அல்காரிதம், எக்ஸாம்பிள் வந்து மேட்ரிக்ஸுடைய சைஸ் வந்து 3x3 மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடைசியாக டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எழுதிருங்க. ஓபிஎஸ்சி இது வரைக்கும் கேட்டதில்லை, வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போயிடுங்க. இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து 50-50, கேட்கலாம் கேட்காமலும் போகலாம். ஸோ மல்டி ஸ்டேஜ் கிராஃபு. ஸோ இதில் ப்ராப்ளம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் இருக்குது, ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரீடி டெக்னிக்கில் வந்து பார்த்தோன்னா ஹஃப்மேன் ட்ரீ. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த 3rd யூனிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மர்ஜ் சார்ட்டு, குவிக் சார்ட்டு, மேட்ரிக்ஸ் செயின் மல்டிப்ளிகேஷன், ஹஃப்மேன் ட்ரீ, இந்த 4 கொஷின்ஸையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா டைம் இருந்ததுன்னா நீங்கள் மல்டி ஸ்டேஜ் கிராஃபையும் ஓபிஎஸ்சியும் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. ஸோ எல்லாத்துக்குமே டெஃபினேஷன், அல்காரிதம், எக்ஸாம்பிள், கடைசியாக டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, எல்லா டாப்பிக்கும் படிச்சிருங்க. டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி ஸோ 2 மார்க்கில் வந்ததுன்னா ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பேக் ட்ராக்கிங் அல்காரிதம். யூனிட் 4ல் பேக் ட்ராக்கிங் அண்டு பிரான்ச் அண்ட் பவுண்டு. ஸோ இந்த யூனிட்டில் 2 சப் டிவிஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து பேக் ட்ராக்கிங், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பிரான்ச் அண்ட் பவுண்டு. ஸோ பேக் ட்ராக்கிங்கில் வந்து பார்த்தோன்னா ஒரு 4 டாபிக் இருக்குது. அதேமாதிரி பிரான்ச் அண்ட் பவுண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு 4 டாபிக்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து நமக்கு யூனிவர்சிட்டியில் இது வரைக்கும் கேட்டது தான் வந்து இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். என் குயின்ஸ் ப்ராப்ளம் வந்து கேட்கல, பட் அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றதுனால அதை வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சப்செட் சம் ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க. ஹாமில்டோனியன் சர்க்யூட் ப்ராப்ளமும் யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க. நாப்சாக் ப்ராப்ளம் இது வந்து பார்ட் சிலேயே வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் அண்ட் பவுண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த ஹைலைட் பண்ணதை கம்பல்சரி வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாத்துக்குமே கம்பல்சரி டெஃபினேஷன், அதுக்கான அல்காரிதம், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், டைம் அண்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து எழுதுங்க. ஓகே, ஸோ கொஷினுக்குடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 10க்கு கீழே மார்க் கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளாக எடுத்து அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஒரு 13 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க, பார்ட் சியில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய ப்ராப்ளமுடைய சைஸை வந்து பெருசாக்கி அதை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அடுத்தது இதில் வந்து நான் இந்த ஹைலைட் பண்ணதை படிச்சுட்டு ரிமைனிங் வந்து நீங்கள் என்ன கொஷின் படிக்கலாம் அப்படின்னா ஜாப் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்து படிக்கலாம். ஓகேவா? ரிமைனிங் கிராஃப் கலரிங், 15 பசில் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் 2 மார்க்ஸுக்கு வந்து படிச்சுக்கோங்க. 5th யூனிட் வந்து எடுத்துட்டோன்னா என்பி கம்ப்ளீட் அண்ட் அப்ராக்சிமேஷன் அல்காரிதம். இருக்கிறதுலே ரொம்ப சின்ன யூனிட் வந்து இது. இதில் வந்து பார்த்தோன்னா என்பி ஹார்டு, என்பி கம்ப்ளீட் இது எல்லாமே வந்து தியரி தான்.
ஸோ அதை வந்து நம்ம அதுலேயும் வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி கேட்பாங்க. இது யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பரில் 2 யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர்லையுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் பி கிளாஸ்னா என்ன, என்பி கிளாஸ்னா என்ன, என்பி ஹார்ட்னா என்ன, என்பி கம்ப்ளீட்னா என்ன, அதுக்கான அந்த வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் அது எல்லாத்தையுமே வந்து இதில் படிச்சுட்டு போயிடுங்க. அடுத்தது ரேண்டமைஸ்டு அல்காரிதமில் இது வரைக்கும் ரேண்டமைஸ்டு குவிக் சார்ட்டும் ப்ரைமாலிட்டி டெஸ்டிங்கும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை வந்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து டிஎஸ்பி வந்து கேட்டிருக்காங்க. அப்ராக்சிமேஷன் ப்ராப்ளம் ரிடக்ஷனில் டிஎஸ்பி அப்படின்றது ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், அதுதான். ஓகேவா? ஸோ இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஹைலைட் பண்ணதை கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ எல்லா கொஷினுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், கம்பல்சரி வந்து டெஃபினேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு கான்செப்டுக்கான அல்காரிதம் கம்பல்சரி படிங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சிம்பிளாக முதல்ல வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஒவ்வொரு டாப்பிக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து நம்ம படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ ஹைலைட் பண்ணதை எல்லாத்தையுமே வந்து கம்பல்சரி வந்து படிக்கணும். ஓகேவா?